தமிழிசை ஜி.கே. வாசன், அன்புமணி ராமதாஸ், ரவீந்திரநாத் ஆகியோரை வைத்துக்கொண்டு வாரிசு அரசியல் குறித்து பிரதமர் மோடி பேசி வருவதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் விமர்சித்துள்ளார். கன்னியாகுமரியில் நியூஸ் 7 தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். பாஜகவின் ஆதரவு பெருகும் இந்த நிலையை பார்த்து திமுகவின் தூக்கம் தொலைந்து விட்டதாக இன்னைக்கு பிரதமர் மோடி சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இது பிரதமர் மோடி சொல்ல வேண்டிய தேவையில்லை. திமுக தொண்டர்கள் சாதாரணமாகவே விடிய விடிய தூங்கக்கூடியவன் அல்ல. கொள்கையோடு ஒரு மன உறுதியோடு மக்களுக்கு நன்மை செய்து அரசியல் நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் இந்த இயக்கத்தின் தோழர்கள் இரவு பகல் கண் துஞ்சாது பணியாற்றுவது தான் எங்களுக்கு பெருமை. அதில் இவர் என்ன புதுசாக கண்டுபிடிச்சாருன்னு எங்களுக்கு தெரியல. இந்த வாரிசு அரசியல் சம்பந்தமாட்டும் இன்னைக்கு பேசியிருக்காங்களா? மேடையில் பக்கத்தில் மோடி அவருடைய பக்கத்தில் தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணன் குமரிநந்தன் அவருடைய மகன், இன்னொரு பக்கம் ஜி.கே. வாசன் மூப்பனாருடைய மகன், ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அருந்தவ புதல்வன் அன்புமணி, அதுக்கு பக்கம் இதில் பார்த்தா ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத். இதெல்லாம் கேவலம். இதை மாதிரி ஒரு அசிங்கம் கேவலம் உண்டா? இது என்ன காட்டுதுன்னா, எப்படி ஒரு இந்திய பிரதமர் கூசாமல் பொய்களை அப்படியே புழுகி விடுகிறார் என்பதற்கு இதை விட ஒரு உதாரணமே வேண்டாம். மேடையிலே ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு, வாரிசு கும்பலை வச்சுக்கிட்டு வாரிசு அரசியல் ஒருவர் பேசுகிறார் என்றால் துணிச்சலாக இந்த ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் இந்த திருட்டு கோஷ்டி இருக்கும், அவன் கூச்சமெல்லாம் வச்சுட்டு இருப்பான். அதே மாதிரி இந்த ஒரு ஹேபிச்சுவல் லையர், பொய்யை எந்த கூச்சமும் இல்லாமல் சொல்லக்கூடியவர் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். இப்போ தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அங்கே ராஜினாமா பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக அவர் தேர்தலில் போட்டியிட போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கன்னியாகுமரியிலையும் போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகிருக்கும். இந்த நிலையில் கன்னியாகுமரியில் போட்டி போட்டால் எந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தெலுங்கானாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஒர்க் பண்ணி, தெலுங்கானாவில் அவன் டோருக்குள்ளே ஏற்ற கிடையாது. டிஆர்எஸ் இப்போ வந்திருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் பக்கத்திலே எட்ட வேண்டிய கிடையாது. அங்கே வேலையே இல்லை. இங்கே பாண்டிச்சேரியிலையும் ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. அதனால் இதெல்லாம் என்ன சொல்ல, அதாவது தனக்கு கிடைத்த ஒரு அற்புதமான பதவி வைத்துக்கொண்டு அந்த தெலுங்கானா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, பாண்டிச்சேரி மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊராக சுற்றி அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது பேசிட்டு போகக்கூடிய, இதோட புதுசு இல்லை. அவங்க ராஜினாமா பண்ணாட்டில் பழைய வேலையை தானே, ஒரே வேலையை தானே செய்யாங்க. கன்னியாகுமரி ஒன்றும் இப்படி எங்கேயோ சுற்றிட்டு இங்கே பண்ணக்கூடிய இதெல்லாம் நடைமுறைக்கு இல்லாத விஷயம். அதை நான் பார்க்கவே வேண்டாம். கன்னியாகுமரி இந்த முறை டெல்லி செங்கோட்டை என்னுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கின்ற ஒரு இடமாக கன்னியாகுமரி இருக்கும். கன்னியாகுமரியில் நாங்கள் சூடுகின்ற வெற்றி வாகை இந்திய திருநாட்டை இந்திய கூட்டணிக்கு பெற்றுத்தரும்.